हरे श्री गुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकं 95 இரண்டாவது ஸ்லோகம். सत्त्वोन्मेषात् कदाचित् खलु विषयरसे दोषबोधेऽपि भूमन् भूयोऽप्येषु प्रवृत्तिः सतमसि रजसि प्रोद्धते दुर्निवारा चित्तं तावद्गुणाश्च ग्रथितमिह मितस्थानि सर्वाणि रोद्धुं तुर्ये त्वय्येकभक्तिः शरणमिति भवान् हंसरूपी न्यगादीत्. सत्त्व उन्मेषात् कदाचित् खलु विषयरसे दोषबोधे अपि भूमन् भूयः अपि येषु प्रवृत्तिः सतमसि रजसि प्रोद्धते दुर्निवारा चित्तं तावत् गुणाः च ग्रथितम् इह मिथः तानि सर्वाणि रोद्धुं तुर्ये त्वयि एव भक्तिः शरणम् इति भवान् हंसरूपी न्यगादीत्. பூமன் யாவர்க்கும் தலைவனே, கதாச்சித் சில சமயங்களில், சத்வ உன்மேஷாத் சத்வகுணம் ஓங்கும்போது, விஷயரசே புலனின்பங்களில், தோஷ போதே அபி தீமை உள்ளது எனும் அறிவு ஏற்பட்டாலும், பூயஹ அபி மீண்டும், சதமசி ரஜசி தமோகுணத்துடன் கூடிய ரஜோகுணம், புரோத்ததே மேலோங்கும் பொழுது, ஏஷு இப்புலன் இன்பங்களில் பிரவருத்திகி ஈடுபடுதல், துர்நிவாரா கலு தடுக்க முடியாததாக ஆகிவிடுகிறது அல்லவா. இக தாவது இங்கோ, சித்தம் மனமும், குணாகா குணங்களும், மிதஹா தமக்குள், கிரதிதம் பின்னி பினந்து கிடக்கின்றன, தானி சர்வாணி அவற்றையெல்லாம், ரோத்தும் தடுப்பதற்கு, துரியே நான்காவது நிலையாகிய, துவயி உன்னிடத்தில், ஏவ பக்திஹி ஒரு மனப்பாட்டுடன் கொள்ளும் பக்தியொன்றே, சரணம் இதி புகழ் என்று, ஹம்சரூபி ஹம்ச அன்னப்பறவை வடிவில் அவதரித்த பவான் ன்யகாதீத் நீ கூறியிருக்கிறாய். அளவு கடந்து எங்கும் நிறைந்தவரே, ஒரு சமயம் தமோகுணத்துடன் ரஜோகுணம் மேலெழுந்த பொழுது, விஷயரசம் தோஷமுடையது என்ற ஞானம் தத்துவ நிலையில் இருந்த போதிலும், விஷயத்தில் மறுபடியும் பிரவருத்தி தடுக்க முடியாமல் உள்ளது. அப்பொழுது சித்தம் குணங்களுடன் இணைந்து விடுகிறது. குணங்களையெல்லாம் அடக்க துரிய நிலையில் ஏகபக்தியே சரணம் என்று நீர் ஹம்சரூபியாக வந்து சனகாதி முனிவர்களிடம் கூறினீர்.